الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المؤمن غر كريم والفاجر خب لئيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வலுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றமுறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மூமின்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய அடையாளம் என்ன, அவர்களுடைய உயர்ந்த பண்பு என்ன என்பதை குறித்து பேசுகிறார். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யகூலூன, மூமின்கள் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா இஃபிர் லனா, இறைவா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே அவர்களின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا, இறைவா எங்களை போன்று யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்த எந்த குரோதமும் வன்மமும் வஞ்சக எண்ணமும் எங்கள் உள்ளத்தில் ஒருபோதும் தந்துவிடாதே என்று அவர்கள் துஆ செய்வார்கள். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அடியார் மீது கருணையும் இரக்கமும் உள்ளவன் என்று இந்த வசனம் முடிவு பெறுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய உள்ளத்தில் வஞ்சகமும் குரோதமும் தீய எண்ணமும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்கிற வாசகத்தை இங்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார்.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அது புனிதமானதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும். மூமினுடைய வாழ்க்கையில், அவருடைய பண்பு நலன்களில், அவருடைய உள்ளத்தில் எந்த வகையிலும் தீய குணங்கள், கெட்ட பண்பாடுகள் ஒருபோதும் நுழைந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார். அதில் முதலாவதாக இருப்பது ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. மூமின் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக இருப்பான், சக முஸ்லிமுடைய நம்பிக்கையை பெற்றவனாக இருப்பான். இந்த இரண்டு குணங்களும் ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டும். அந்த குணத்திற்கு மாற்றமாக நடவடிக்கைகள் ஏற்படும் என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ரப்பனா லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. இறைவா, எங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கிற சக முஸ்லிம்கள் குறித்து எங்களுடைய உள்ளத்தில் ஒருபோதும் வஞ்சகமான எண்ணத்தை தந்துவிடாதே, குரோதமும் வன்மமும் நிறைந்த எண்ணத்தை நீ தந்துவிடாதே என்று மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவன் விரும்பக்கூடிய குரோதமும் வன்மமும் வஞ்சகமும் இல்லாத மூமின்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை ஆக்கி அருள்வாய்ப்பானான். இந்த வசனத்துடைய இன்னொரு கருத்து, அன்றாட வாழ்க்கையில் சமூகத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நாம், அது வியாபாரமாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பொது வாழ்க்கையில் ஈடுபடுவராக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தங்கள் இதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இதயத்தில் எந்த வகையிலும் இன்னொரு முஸ்லிமை குறித்து, அவன் சகோதரனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், ஊருக்கு சொந்தமாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக கூட இருக்கலாம். அந்த முஸ்லிமை குறித்து எந்த வஞ்சக எண்ணமும், தீய எண்ணமும், தப்பான எண்ணமும், காழ்ப்புணர்ச்சியும் அந்த பூமியினுடைய உள்ளத்தில் இருந்துவிடக் கூடாது. இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு, அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. ஏனென்றால் இந்த வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர்களை அடையாளம் காண்பதும் ரொம்ப கஷ்டம். திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த பக்ராவுடைய அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டுகிறது என்று முதல் வசனத்திலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்திலே 2 வசனங்களில் முத்தகீன்கள் என்றால் யார் என்று அந்த முத்தகீனுடைய பண்பை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு அல்லாஹ்வை நம்பாத காஃபிர்கள் யார் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்த வசனங்களிலே 4வது 5வது வசனங்களிலே பேசுகிறார். இதற்கு பிறகு வரக்கூடிய 15 வசனங்கள், சுமார் 15 வசனங்கள், இந்த வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாரை குறித்து பேசுகிறான் என்றால், யாருடைய உள்ளத்தில் வஞ்சக சிந்தனை இருக்கிறதோ அத்தகைய மக்களை பற்றி பேசுகிறார். ஏன் பேசுகிறான் என்றால், அவர்கள் விஷயத்தில் முஸ்லிம்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துக் கொண்டவர்கள், தங்களை சார்ந்திருக்கிற முஸ்லிம்களுடைய சக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையையும் சீரழித்துக் கொண்டவர்கள். எனவே அந்த முனாஃபிக்குகள் விஷயத்தில், அந்த நயவஞ்சகர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவருடைய பண்புகளை அடையாளப்படுத்தி இந்த சூரத்துல் பக்ராவுடைய முந்தைய 15 வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறார். வஞ்சகர்கள் என்றால் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். அவர்கள் விஷயத்தில் நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். தமிழில் கூட பழமொழிகளை ஆட்டோக்களிலே எழுதி போட்டிருப்பார்கள். எதிரியை நம்பினாலும் துரோகியை நம்பாதே என்றெல்லாம் எழுதி போட்டிருப்பார்கள். நமக்கு தெரியும், எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் நம்முடைய முதுகுக்கு பின்னாலே
நம்முடைய வலது பக்கத்திற்கும் இடது பக்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடியவர்களை நம்புவது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்தில் பெரும் பெரும் தலைவர்கள், உலகத்தை ஆட்டி படைத்த மன்னர்கள், போர் வீரர்கள், அரசர்கள் என்று யார் யாரெல்லாம் இருந்தார்கள், அவர்கள் எல்லோரும் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் என்றால் வஞ்சகர்களால் வீழ்த்தப்பட்டார்கள். அந்த வஞ்சகர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்களை விடவும் வெகு தூரத்தில் இருக்கவில்லை. அந்த மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் அரசர்களுக்கும் அருகாமையில் இருந்தார்கள். கூடவே இருந்து குடிமறிப்பது என்று சொல்வார்களே, அப்படி கூடவே இருந்து நம்பி கழுத்தறுக்கிற வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த வஞ்சகர்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை துரோகிகள் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் சொல்லிவிட்டு, அத்தகைய வஞ்சக எண்ணம் மூமினுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அந்த துஆவின் வாசகத்தையும் அல்லாஹ் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனா வாழ்க்கையில் இத்தகைய வஞ்சகர்களை அதிகம் எதிர்கொண்டார்கள். அவருடைய சூழ்ச்சிகளுக்கு பெரிய அளவிலே ஆளானார்கள். தொடர்ந்து அவர்கள் ரசூலுல்லாஹை வீழ்த்துவதற்காக பெரும் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். எங்கே இருந்து தீட்டினார்கள் என்றால் ரசூலுல்லாஹோடு இணைந்திருந்து தீட்டினார்கள். எப்பொழுதும் ரசூலுல்லாஹோடு இணைந்தே இருப்பார்கள். அவர்களை அடையாளம் காண்பது ரொம்ப சிரமமாக இருந்தது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி வசனங்களை அருளி, உங்க கூட இருக்கா பாருங்க, இவன் நயவஞ்சக சிந்தனை உள்ளவன், நம்மிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். பெரிய இடையூறுகளை செய்தார்கள். உஹது போர்க்களம் ஏற்படுவதற்கு யார் காரணம் என்றால் முனாஃபிக்குகள் தான் காரணம், வஞ்சகர்கள் தான் காரணம். பத்ர் போர்க்களத்திலே நாம் அவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, மறுபடியும் அவங்களை அடிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களை தூண்டிவிட்டு போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு பெரும் கூட்டம் களத்திற்கே வராமல் விலகி இருந்து விட்டார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கும் இந்த நயவஞ்சகர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிப்லாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கட்டளை வந்தது. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். காபாவை பார்த்து தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இதுவரைக்கும் நீங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தீர்கள், இனிமேல் காபாவை பார்த்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் விருப்பம் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்து காபா என்கிற திசையை மாற்றி விட்ட பொழுது அதை குறித்து மதீனாவில் ரசூலுல்லாஹை குறித்து அவதூறுகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பேசி வந்த அவதூறின் உச்சம் எவ்வளவு என்றால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்லக்கூடாத ஒரு வாசகத்தை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வசிக்கக்கூடிய மூமின்களும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த வலியை, அந்த வேதனையை தாங்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டார்கள். இதெல்லாம் கூட இருந்து குடிமறிக்கக்கூடிய நயவஞ்சக சிந்தனையாளர்களால் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு. ஏனென்றால் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமானும் வஞ்சகமும் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது. ஒரு மூமினுடைய இதயத்தில் ஈமானையும் நயவஞ்சகத்தையும் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது. இரண்டும் வேறு வேறு சுபாவம் உடையது. ஒரே சமயத்தில் ஒருவர் மூமினாகவும் அதே சமயத்தில் ஒருவர் வஞ்சகராகவும் ஒருபோதும் இருக்க முடியாது. ஈமானும் நயவஞ்சகமும் ஒரே தட்டில் ஒருபோதும் பயணிக்க முடியாது என்கிற காரணத்தினால் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது உங்க கூட இருக்கும் போது நான் உங்க ஆளுதான் சொல்லுவான். உங்களை விட்டு பிரிஞ்சு அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னா நான் உங்க ஆளுதாங்க, சும்மா ஒரு பேச்சுக்காண்டி அவங்க பக்கம் இருக்கிறோம்னு சொல்லுவான். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்கிறார். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا, மூமின்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் قَالُوا آمَنَّا, நாங்களும் ஈமான் கொண்டவங்க தான் என்று சொல்வார்கள். وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ, அவருடைய தலைவர்கள் பக்கம் அவர்கள் சென்று விட்டால் قَالُوا إِنَّا مَعَكُمْ, நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம். إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ, நாம அவங்களை கிண்டல் பண்றதுக்காண்டி கேலி பண்றதுக்காண்டி அவங்க கூட இருக்கிறதா சொல்லிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த பக்கமும் இருப்பார்கள், அந்த பக்கமும் இருப்பார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். சஹாபா பெருமக்கள்
இந்த வஞ்சக எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். ஈமானில் ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக அல்லாஹ்விடத்தில் பயந்தார்கள், துஆ செய்தார்கள். ஹதீஸ்களிலே நிறைய குறித்து செய்திகள் வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர் என்று அறியப்பட்டவர், சாஹி முஸ்லிம் என்று வரலாறு அவர்களை பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள். அவங்க அந்த பேப்பரை வாங்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. பின்னாலேயே ஒரு சஹாபி அவரை துரத்தி சென்று தோளை தட்டி ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்தார்கள். அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி கேட்டவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த உமர் ரலியல்லாஹு பார்த்து உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஈமான் இருக்கிற அந்த உள்ளத்தில் வஞ்சக சிந்தனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த சமயத்திலும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஈமானை பாதுகாக்கிற விஷயத்தில், ஈமான் கொண்டதன் விளைவாக நல்ல பண்புகள் வர வேண்டும் என்கிற விஷயத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதே போல மற்ற எல்லா சஹாபிகளும் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்று நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே இருந்து பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை தொட்டவர்கள். இந்த உலகத்தில் அவர்கள் தொட்டிருக்கிற அந்த உயரத்தை, அந்த தரஜாவை யாரும் தொட முடியும். இந்த உலகத்தில் நிகழ்காட்ட முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் சமூகத்தை, சமூக கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டிருந்தார்கள். அந்த அவர்கள் அன்றைக்கு உருவாக்கி இருக்கிற அந்த சமூகம் இன்றைக்கும் சின்னாபின்னமாகாமல், சிதையாமல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. தன்னுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாயிரம் மக்களை சந்தித்திருப்பார்கள், எதிரிகளை சந்தித்திருப்பார்கள், துரோகிகளை சந்தித்திருப்பார்கள், மூமின்களை சந்தித்திருப்பார்கள், மூமின்கள் அல்லாத அந்நிய நாட்டு தலைவர்களை, தூதுவர்களை, அரசர்களை சந்தித்திருப்பார்கள், போர்க்களங்களை சந்தித்திருப்பார்கள், வீதிகளை சந்தித்திருப்பார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்திருப்பார்கள். ஆனால் வரலாற்று அறிஞர்கள் ரொம்ப பெருமையோடும் ஆச்சரியத்தோடும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட வஞ்சகம் தொனிக்கும் ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியதில்லை. வஞ்சகம் தொனிக்கக்கூடிய 2 அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தியதில்லை. யாருக்கு முன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முகங்களோடு நடந்து கொண்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கண் அசைவுனால் பேசியதில்லை. கண் சாடையால் பேசுவது என்று சொல்வார்களே, அப்படி கண் சாடையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு முன்னாலும் பேசியதில்லை என்று வரலாற்று அறிஞர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு நமக்கு சொல்கிறார்கள். இப்படி ஒரு தலைவரை இந்த உலகத்தில் பார்ப்பது அரிது. இன்னைக்கெல்லாம் தலைவர்களுக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது சூதுவாத தெரிந்தவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும், பொய் பேசக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். சதியும் வஞ்சனையும் யாருக்கு அதிகமாக தெரிகிறதோ அவர்கள் தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும் என்று ஒரு எழுதப்படாத இலக்கணத்தை வகுத்திருக்கிறார்கள். அப்படி யாராவது ஒருவர் அபூர்வமாக நேர்மையாக நடந்து கொண்டால், உண்மையை பேசினால் அவர் பிழைக்க தெரியாது என்று ஒரு முத்திரையை குத்தி பொது வாழ்க்கையிலே இருந்து அவரை ஓரம் கட்டி விடுவார்கள். இதுதான் இயல்பான விஷயம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் அப்படி வஞ்சகம் தொனிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. யாரிடத்திலும் அவர்கள் 2 முகங்களோடு நடந்து கொண்டதில்லை. கண் சாடைகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் பேசியது இல்லை. எந்த உத்தரவையும் சஹாபாக்களுக்கு பிறப்பித்ததில்லை என்று நமக்கு வரலாற்று அறிஞர்கள் நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மூமின்களிடத்தில் இந்த பண்பு இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அதை மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள். அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் எதிரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டார்கள் கூட, எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு பட்டம் இருக்கிறது, அஸ்ஸாதிக் அல் அமீன்.
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நம்பிக்கைக்குரியவர். எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரியவர், யாருடைய நம்பிக்கையும் சிதைக்காதவர். யார் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது காசு பணமாக இருந்தாலும் கூட அதை சரியாக உரிய முறையில் நம்பிக்கையோடு நிறைவேற்றக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மூமின்கள் கொடுக்கப்பட்டவல்ல. மக்காவில் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, கொள்கையை அங்கீகரிக்காத எதிரிகள் கொடுத்திருக்கிற பட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை அர்த்தம் தொனிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தியது ஹதீஸ்ல நீங்க எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. இரட்டை அர்த்தம் தொனிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். எல்லா இடத்திலும் நம்ம பேசுவோம், ஆபாசமாக பேசுவோம், அல்லது வேறு வகையான இரட்டை அர்த்தம் தொனிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவது மனிதனுடைய இயல்பான விஷயம். எல்லா மொழியிலேயும் அது இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் இரட்டை அர்த்தம் தொனிக்கும் வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதில்லை. அது ஒரு நபியின் பண்பு அல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நிலையிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி இருந்தார். எனவே மூமின்களாக இருப்பவர்கள் வெளியே ஒரு மாதிரி, உள்ள ஒரு மாதிரி, நேர்ல ஒரு மாதிரி பேசுவது, போன்ல ஒரு மாதிரி பேசுவது, இருக்கும் பொழுது ஒரு மாதிரி பேசுவது, இல்லாத போது ஒரு மாதிரி நடந்து கொள்வது, கடன் அல்லது கொடுக்கல் வாங்கல், பணம் காசுகள் வாங்கும் பொழுது ஒரு குரல், அதை திருப்பி கொடுக்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது வேறொரு துறையில் பேசுவது என்று இரட்டை நிலை போக்கு எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் இருந்து விடக்கூடாது. குறிப்பாக வியாபாரம் அதை கடைபிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்மையான, நம்பிக்கையான வியாபாரியை குறித்து சொல்லுகிற பொழுது அத்தாஜிரு சதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வியாபாரி யார் தெரியுமா? மறுமை தினத்தில் அவர் எப்படி இருப்பார் என்றால் மான் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நாளை மறுமை தினத்தில் அவர் நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் அவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையான, நம்பிக்கையான, நாணயமிக்க ஒரு வியாபாரியை குறித்து பேசியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து எச்சரிக்கிற பொழுது, நாளை மறுமை தினத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுக்கு முன்னால் மிக கெட்டவனாக ஒரு மனிதனை பார்ப்பீர்கள். அவர் எப்படி அழைக்கப்படுவார் என்றால் துல் வஜஹை, இரண்டு முகம் உள்ள மனிதர் என்று அவர் அழைக்கப்படுவார். அவர் எப்படி இருப்பார் என்றால் அல்லது ஏத்தி ஹாவுலாயி பிவஜஹின் வ ஹாவுலாயி பிவஜஹின், இவரிடத்திலே வருகிற பொழுது ஒரு முகத்தோடு வருவார், இன்னொரு இடத்திலே போகிற பொழுது வேறொரு முகத்தோடு போவார். இப்படிப்பட்டவர்களை நாளை மறுமை தினத்தில் ஆக கட்டவர்களாக நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்றால், இந்த பட்டத்தை நாம் ஒருபோதும் வாங்கிவிடக் கூடாது. அவரை நம்ப முடியாது. அவர் முன்னாடி ஒன்று பேசுவார், பின்னாடி ஒன்று பேசுவார் என்ற விமர்சனத்தை ஒரு மூமினுடைய வாழ்க்கையை எந்த கட்டத்திலும் சந்தித்து விடக்கூடாது. சக மனிதர்கள் அவர்களை குறித்து அப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், அவர் பரிசுத்தமான மூமினுடைய வாழ்க்கையை அவர் வாழவில்லை, ஈமான்ல கோளாறு இருக்குது. எனவே நம்முடைய உள்ளத்தில் எந்த கட்டத்திலும் இதயத்தில் வஞ்சக எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது என்கிற அறிவுரையை சொல்லுகிற நேரத்தில் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிடிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அந்த நேரத்தில் மூடி மறைத்துவிட்டு அவர் போனதற்கு பின்னால் இன்னொரு இடத்திலே சொல்லுவது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்கிற செய்திகளைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த இடத்தில் எல்லா இடத்திலேயும் நமக்கு சொல்லி காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப கனமான ஒரு இடம் இருக்கு, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தான் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறு. அவங்க ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு கீழே அடிமையாக இருந்தார்கள். அவருக்கு எப்படியாவது அந்த அடிமைத்தனத்திலே இருந்து சுதந்திரம் பெற்று விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் அதற்காக உழைத்துக் கொண்டே இருந்தார். பத்ர் போர்க்களம் முடிந்தது. பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு அந்த பத்ர் போர்க்களத்தில் ஹிந்தாவுடைய குடும்பத்தால் பல பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். மக்கா குறைஷினுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படியாவது படித்திருக்க வேண்டும். பத்ர் போர்க்களத்தில் யார் யாரெல்லாம், எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் மக்கா குறைஷிகள் கொலை செய்யப்பட்டார்களோ, அதே போல உஹது போர்க்களத்திலேயும் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட வேண்டும், நாம் பழிவாங்க வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையில் அவர்கள் எப்பொழுதும் இருந்தார்கள்.
இந்த வஹ்ஷி அப்படிங்கிறவரு இஸ்லாத்துக்கு வரல. ஆனா அவர் ஈட்டி எறிவதிலேயும் அம்பு எறிவதிலேயும் ரொம்ப கைதேர்ந்தவர். என்ன சொன்னார் என்றால், அடுத்து ஒரு யுத்தம் நடக்கும், அது உஹது யுத்தம். அந்த யுத்தத்தில் நீ பங்கேற்க வேண்டும். உனக்கு ஒரே டார்கெட், உனக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நீ கொலை செய்ய வேண்டும். அப்படி கொலை செய்தால் உனக்கு நான் விடுதலை தருவேன், எங்கு சென்றாலும் சுதந்திரமாக வாழலாம் என்று அவருக்கு ஒரு ஆசை வார்த்தையை சொல்கிறார். அவருக்கு ஹம்ஸா யாருன்னு தெரியாது, இங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. அவர் அடிமையாக இருக்கிறார், சுதந்திரமாக மாற வேண்டும், என்ன வேண்டாலும் அதற்காக செய்யலாம் என்று உஹது போர்க்களத்திற்கு வருகிறார். போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு தூரத்தில் இருந்து அவர் குறிபார்த்து ஒரு அம்பை, ஒரு ஈட்டியை அவர் எய்கிறார். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சு பகுதியிலே அது தரைக்கிறது. அவர்கள் கீழே சரிந்து ஷஹீதாகி விடுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய உடம்பு கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டது. இதெல்லாம் மிக ஒரு நீண்ட வரலாறு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலை ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் மிக ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திவிட்டது. அப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு தீராத வேட்கையாக இருந்தது. அப்படி ஹம்ஸா ரலியல்லாஹு கலந்து கொண்ட முதல் யுத்தத்திலேயே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே என்கிற அந்த தீராத காயமும் வடுவும் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. கொலை செஞ்சுட்டார் இந்த வஹ்ஷி. அதன் பிறகு அவர் அடிமைத்தலையில இருந்து சுதந்திரம் பெற்று அவர் மக்காவை சுற்றிக் கொண்டே இருந்தார். அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருந்தது. எந்த நேரத்திலும் முஸ்லிம்கள் நம்மை தீர்த்து கட்டி விடுவார்கள் என்கிற பயம் இருந்தது. அதனால் கொஞ்ச நாள் மக்காவை சுத்திக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு என்ன செஞ்சார்னா தாயிஃபுக்கு போனார். அங்க கொஞ்ச நாள் தலைமுறையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார். அங்கே இருந்து பக்கத்துல இன்னொரு ஊருக்கு போனார். அங்கே இருந்து சிரியாவுக்கு சென்றார். இப்படி ஊர் மாறி எல்லை மாறி அவர் ஒரு தலைமுறையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்தார். ஒருவர் சந்தித்து சொன்னார், ஏப்பா இப்படி ஊர் ஊரா உசர கையில பிடிச்சி சுத்திட்டு இருக்கிற, நீ நேரா போ மதீனாவுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்ன பொழுது வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், என்னை எப்படி மன்னிப்பாங்க? அவருடைய சித்தப்பாவையே நான் கொலை செஞ்சிட்டேன் இல்லையா, என்னை எப்படி மன்னிப்பார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார், இல்லை, முகம்மதை நினைக்கிற மாதிரி இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பையும் அடைக்கலத்தையும் உனக்கு தருவார்கள் என்று அவர் நம்பிக்கையோடு வழி அனுப்பினார். அவர் நேரா சிரியாவிலிருந்து புறப்பட்டு ரசூலுல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் வந்து நின்றிருந்தார். வந்து நின்று அவர் சலாம் சொன்னார். சலாம் சொன்னுடைய நான் தான் வஹ்ஷி வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த வஹ்ஷி, நீதான் வஹ்ஷியா கேட்டாங்க. ஆமா, நான் தான் வஹ்ஷி. அந்த கதல்த ஹம்ஸா, நீதான் எங்களுடைய ஹம்ஸாவை கொலை செஞ்சியான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, கது காணவர்கள் அமெரிக்கா அது பலவல்ல யார் ரசூலுல்லாஹ், நீங்க எதை கேள்விப்பட்டீங்களோ அது உண்மைதான் சொன்னார். அவர் என்ன சொல்லலைன்னா, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லலை, உங்க காதுக்கு எந்த செய்தி வந்ததோ அது எல்லாமே உண்மைதான் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்னதற்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சுற்றி இருந்தவர்கள் ரசூலுல்லாஹை எச்சரிக்கை செய்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், வந்திருக்கிறது யார் தெரியுமா? வஹ்ஷி வந்திருக்கிறார், அவரை விடக்கூடாது, அவரை என்ன பண்ணணும்னு எந்த கிட்ட ஒப்படைச்சிருக்க நாங்க பார்த்தோம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, அவர் இஸ்லாத்துக்கு வரணும்னு விரும்புறாரு, அவர் இஸ்லாத்துக்கு வரட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், வஇஸ்லாமு ரஜுலின் வாஹிதின் அஹப்பு இலைய மின் கத்ரி அல்ஃபி காஃபிர். 1000 காஃபிர்களை கொலை செய்வதை விடவும் ஒரே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்று சொன்னார். 1000 மனிதர்களை, காஃபிர்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்வதை விடவும் ஒரே ஒருவர் ஹிதாயத்தை பற்றி ஈமான் கொள்வது எனக்கு ரொம்ப விருப்பமான செய்தி, அவரை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இஸ்லாத்திற்கு வந்த சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அங்கிட்டு வந்து போய்கிட்டே இருந்தார். அப்படி போய்கொண்டே இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொன்னார், ஃபஹல் தஸ்ததியு அன் துகையிப வஜ்ஹக அன்னி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க தயவு செய்து கொஞ்ச காலத்துக்கு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க அப்படின்னா.
கொஞ்ச காலத்துக்கு நீங்க எங்க முன்னாடி வந்து நிக்காதீங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை. யாரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. எத்தனையோ பேரை மன்னித்திருக்கிறார்கள், எதிரிகளை கூட அரவணைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த வாசியை ஏறிவிட்ட இந்தா பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்த பொழுது அந்த இந்தாவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வாசியிடத்தில் சொல்லுகிற பொழுது நீங்க கொஞ்ச காலத்துக்கு என் முகத்தை முன்னாடி காட்டாதீங்க, காட்டாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வரவே இல்லை. யாரிடத்திலும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷியை பார்த்து ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த வஹ்ஷியை பார்க்கிற பொழுது கூட நாம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று பார்த்து சொன்னார். அவரை நேரில் பார்க்கிற பொழுது சஹாபியாக பார்ப்பார்கள். அவர் அங்கிருந்து சுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா மனசுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் எங்க ஹம்சாவை கொலை பண்ண ஆள்தான் நீ அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷியிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்ன என்றால், யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தப்பாக எண்ணியதே இல்லை. தப்பாக எண்ணாத காரணத்தினால் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒரு வேண்டுகோளாக, ஒரு ரிக்வெஸ்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், லா யுபல்லிகுனி அஹதுன் அன் அஸ்ஹாபி மின் அஸ்ஹாபி அஹதுன் ஷைஆ. நீங்க என்கிட்ட வந்து எந்த சஹாபியை பற்றியும் தப்பான எந்த கருத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஇன்னி உஹிப்பு அன் அஹூஜ இலைக்கும் பான சலீது ஸல்ல். நான் தினமும் உங்களை சந்திக்கிற பொழுது தூய உள்ளத்தோடு யாரை பற்றிய தப்பான எண்ணமும் இல்லாமல் உங்களை சந்திப்பதற்கு நான் விரும்புகிறேன். அதனால் சஹாபிகளில் யாரும் இன்னொரு சஹாபியை பற்றி எந்த குறையும் இடத்துல வந்து சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லுகிற பொழுது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அவரை சந்திக்கிற பொழுது உன்னை பத்தி அவர் இப்படி சொல்லுகிறாரு, நீ இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற எண்ணம் என் உள்ளத்தில் வந்துவிடும் என்கிற காரணத்தினால் யாரை பற்றி என்னை தப்பா சொல்லாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு, வஞ்சகம் இல்லாத எண்ணத்தோடு நான் உங்களை சந்திப்பதற்காக விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். என்னை அழைத்து இடத்தில் சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய செல்ல மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய ஃபீ கல்பிக ரிஷ்ஷு லி அஹதின் ஃபஃஅல். காலையில் எழுந்தது முதல் மாலையில் உறங்கச் செல்லும் வரை உன்னை சார்ந்திருக்கிற எந்த முஸ்லிமை பற்றியும் தப்பான எண்ணம் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்றால் நீ அப்படி வாழ்ந்து பழகிக்கொள். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை யாரை பற்றியும் தப்பான எண்ணம் இல்லாமல், குரோதமான எண்ணம் இல்லாமல், வஞ்சக சிந்தனை இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்றால், உன் கல்வை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நீ அப்படி வாழ்ந்து பழகிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, வதாலிகமின் சுன்னதி, அது என்னுடைய சுன்னத்து, என்னுடைய வழிமுறை. ஒமன் நஹயா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, என்னுடைய சுன்னத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவரை போல. ஒமன் அஹப்பனி வகான மஹைஃபில் ஜன்னா, என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னோட சொர்க்கத்திலே இருப்பார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொன்னார்கள். இவ்வளவு செய்திகளையும் அடிக்கோடிட்டு அடுக்கடுக்காக பேசுகிற இடத்தில் எல்லாம் மேற்கோள் காட்டுகிற ஒரு செய்தி என்னன்னா, யாரை பற்றியும் வஞ்சகம் நினைக்காதீர்கள், யாரை பற்றியும் தப்பான எண்ணத்தோடு நடந்து கொள்ளாதீர்கள், யாரிடத்திலும் கபட முகத்தோடு இரண்டு முகங்களோடு நடந்து கொள்ளாதீர்கள், இரண்டு அர்த்த வசனங்களோடு பேசிக் கொள்ளாதீர்கள், கஞ்சாடையால் பேசிக் கொள்ளாதீர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு சமூக சோசியல் மீடியாக்கள் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பொது வாழ்க்கையிலும் எல்லா இடத்திலேயும் காரை வாழ்வது, குடியை பறிப்பது, நம்ப வைத்து கழுத்தை அறுப்பது, ஏமாற்றுவது, அவதூறுகளை பேசுவது, இட்டு கட்டுவது, சண்டையை கூட்டுவது, பிளவுகளை ஏற்படுத்துவது என்று முஸ்லிம்களிடத்திலே வரக்கூடாத இல்லாத ஒரு பண்பு இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை குறித்து சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறான், ரப்பனா வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, இறைவா ஈமான் கொண்ட விசுவாசிகளை குறித்து எந்த வகையிலும் தப்பான எண்ணம் இல்லாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்று முஸ்லிம்கள் மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்று
மூமினுடைய பண்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த பண்பை பின்பற்றி இதயத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக தீமையான எண்ணங்கள் இல்லாமல் வாழ்வதற்குண்டான தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.